قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم قل إن اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله إلى آخر الآية. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والتسليم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உத்தம சத்திய மூமின்களே, புனிதமான ஷவ்வால் மாதத்தினுடைய மிகச் சிறப்பான இந்த ஜும்மா நாளிலே நாம் நிறைவேற்றுகிற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்தி கொள்வானாக. நம்முடைய பெற்றோர் குடும்பத்தினருடைய பாவங்களை மன்னித்து அனைவருக்கும் நரக விடுதலை அளித்து அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனபதியை தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் நலத்தோடு சௌபாக்கியங்களோடு ஈமான் சலாமத் ஆஃபியத்தோடு நாம் வாழ்ந்து சலாமத்தோடு ஆஃபியத்தோடு அல்லாஹ்வை சென்றடைகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் உலக மூமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனித ரமலான் மாதம் நிறைவு பெற்று நேற்றோடு ஷவ்வால் பிறை 15 முழுமை பெற்று 16ஆம் ஷவ்வால் நாளில் அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான். உலகம் முழுவதும் ஒரு நடைமுறை இருக்கிறது. ரமதான் மாதத்திலே மக்கள் நோன்பு நோற்பார்கள், இறைமறை ஓதுவார்கள், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு தங்களுடைய அந்த பொன்னான காலத்தை பயன்படுத்துவார்கள். இந்த ரமதான் மாதம் நிறைவு பெற்ற பின்பு ஷவ்வால் மாதத்தில் மதரசாக்கள் தொடங்கும். பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய மதரசாக்கள், அரபி கல்லூரிகள், நிஸ்வான் மதரசாக்கள் உள்ளிட்ட மார்க்க பாடசாலைகள் புனித ஷவ்வால் மாதத்தில் தான் தொடங்கும். அதன் அடிப்படையில் மதரசாக்கள் தொடங்கியவாறு இருக்கிறது. நம்மூரிலேயும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய பள்ளிவாசல்களிலே மக்தப் பாடசாலைகள் துவங்கி இருக்கின்றன. நிஸ்வான் மதரசாவும் மிக அருமையான முறையில் தொடங்கி பெண்கள் அட்மிஷன் ஆகி கொண்டிருக்கிறார்கள். பெருவாரியான பிள்ளைகள் நம்முடைய மதரசாக்களிலே ஓதுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் அனுப்ப ஆர்வப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற நற்செய்தி நமக்கு கிடைத்தவாறு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய மகத்துவத்தை, அதனுடைய புனிதத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்மில் ஒருவர் கூட குர்ஆன் ஓதாமல் இருக்க மாட்டார். இளமை பருவமாக இருந்தாலும் சரி, இளமை பருவம் தாண்டி விட்டாலும் சரி, எப்படியாவது நாம் குர்ஆன் ஓத கற்க வேண்டும் என்கின்ற உந்துணர்வு ஏற்பட்டுவிடும். குர்ஆனுடைய அருமை பெருமையை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். தெரிந்தும் சற்று அசட்டையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓத தெரிந்தவர், தெரியாதவர் இருவருக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் உதாரணம் காண்பித்து சொன்னார்கள். அரபு நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மஸலுல் முஃமின் அல்லதி யக்ரஉல் குர்ஆன் கல் உத்ருஜா தாமுஹு தையிபுன் வரீஹுஹா தையிபுன் என்றார்கள். குர்ஆன் ஓத தெரிந்த மூமின் இருக்கிறாரே, அவருக்கு உதாரணம் எலுமிச்சை போன்று வாசனையும் நன்றாக இருக்கும், அதனுடைய ருசியும் தேவையான அளவுக்கு இருக்கும். மஸலுல் முஃமின் அல்லதி லா யக்ர, குர்ஆன் ஓத தெரியாதவருக்கு உதாரணம் கூறுவது என்றால் கத்தமரா, பேரிச்சம்பழம் போன்று ருசி நன்றாக இருக்கும், ஆனால் வாசனை இருக்காது என்று சொன்னார்கள்
அந்த அரபு நாட்டிலே இந்த உதாரணத்தை சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையில். அப்படியானால் நாம் குர்ஆன் ஓத தெரிந்து நாம் ஓதிக்கொண்டிருந்தோம் என்றால் வாசனை மிக்கவர்களாக நாம் ஆகிறோம். ஒரு பக்கம் அல்லாஹ் நம்முடைய மதிப்பை உயர்த்துகிறான், மறுபக்கம் நாம் வாசமிக்க மலர்களை போன்று நாம் மாறுகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி அழகிய உதாரணம் மூலமாக அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் ஓதி கொண்டிருப்பவர்களுக்கு உதாரணம் காண்பித்து நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, குர்ஆன் ஓத வாய்ப்பு இருக்கிறது, ஓதி கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 40 வயது தாண்டி விட்டாலும் 50 வயது 60 வயது ஆகிவிட்டாலும் கூட குர்ஆன் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கென்று சில உலமாக்களே இருக்கிறார்கள். குறுகிய காலத்தில் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற உலமாக்கள் இருக்கிறார்கள். 1 மாதத்தை நாம் முழுமையாக எடுத்துக்கொண்டால் கூட போதுமானது. அல்லது வலைதளங்கள் மூலமாகவும் கூட குர்ஆன் கற்பிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அந்த வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மூமினுக்கு அழகு குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வதிலே இருக்கிறது. சமீபத்தில் இஸ்லாத்திலே சேர்ந்தவர்களெல்லாம் குறிப்பிட்ட அந்த வயது தாண்டிய பின்பும் கூட குர்ஆன் ஓத கற்றுக்கொண்டு அவர்கள் வலைதளங்களிலே குர்ஆன் ஓதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராம் அந்த வலைதளங்களிலே வீடியோ ஆடியோக்கள் மூலமாக அவர்கள் தோன்றுகிறார்கள். சமீபத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஃபாத்திமா என்கிற அந்த பெயரோடு தொடங்குகின்ற அந்த பெண்மணி, சமீப காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய பெண்மணி, புனித மக்கா மதீனா ஜியாரத்துக்கெல்லாம் சென்று திரும்பி அந்த பெண்மணியினுடைய அந்த அழகிய குரலை நம்முடைய பெண் மக்கள் கேட்டவாறு இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அவர்களால் முடியும், நம்மால் முடியாதா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், நமக்கு வெறுமை இருக்காது. சில சமயங்களில் நாம் தனிமையிலே இருந்து கொண்டிருப்போம், ஒரு வெறிச்சி இருக்கும். என்ன செய்வது என்கின்ற ஒரு சங்கடங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கலாம். அந்த வெறிச்சி தெரியாது, அந்த வெறுமை தெரியாது. லோன்லினஸ் என்று கூறுகிறார் அல்லவா, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதிலே நமக்கு மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்கும். அன்பான பெருமக்களே, பேங்காங் சென்றிருந்த போது, ஹாங்காங் சென்றிருந்த போது அங்கே ஒரு பெரியவர், வயது 75 வயது கடந்தவர், அவரை நாம் சந்திக்க சென்றிருந்த போது உள்ளே குர்ஆனுடைய வசனம் கேட்டவாறு இருக்கிறது. ஒவ்வொரு காரியினுடைய வசனங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மாணிக்க வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே முதலீடு செய்து வருமானம் ஈட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் குர்ஆன் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லா காரிகளும் உள்ளே வருகிறார்கள். நாங்கள் ஒரு 10 நிமிடம் காத்திருந்த போது அந்த கிராத்தை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே வெறுமை இருக்காது. ஒரு பக்கம் பரக்கத்து இருக்கிறது. குர்ஆனை கேட்ட அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அரபு நாடுகள் சென்று போர் நாம் பார்த்திருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த தேநீர் கடைகளிலே, ஹோட்டல்களிலே, இன்னும் சொல்ல போனால் வாகனங்களை ஓட்டுகின்ற அந்த வாகன ஓட்டிகளும் கூட குர்ஆனை ஓதிக்கொண்டே வாகனங்கள் ஓட்டுவார்கள். இனிய குரலிலே மிஸ்ரிகள், அவருடைய கராத் மிகவும் அருமையான முறையில் இருக்கும். மணிக்கணக்கிலே அவர்கள் வாகனங்கள் ஓட்டுகிற போது நேரம் போவதே அவர்களுக்கு தெரியாது. ஒரு பக்கம் வாகனம் ஓட்டுகிறார்கள், மறுபக்கம் அவர்களே குரல் கொடுத்து ஓதிக்கொண்டிருப்பார்கள். டிரைவர் சீட் அருகே நாம் அமர்ந்து கொண்டு நாமும் கேட்டுக்கொண்டிருப்போம். ரெக்கார்ட் அல்ல, வாகன ஓட்டிகள், டிரைவர்கள் ஓதுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். அதிலே இனிமை இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, பல்வேறுபட்ட கவலைகளுக்கு மருந்தும் இருக்கிறது. ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதில் ஷிஃபா இருக்கிறது என்று கூறிவிட்டான், அதில் ரஹ்மத் இருக்கிறது என்று கூறிவிட்டான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு முதியவர் விருந்தளிக்கிறார். விருந்துக்கு சென்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அங்கே விருந்து மிகவும் எளிமையாக இருக்கிறது. ஒரு காய்ந்த ரொட்டி, அதிலே பாதி, அந்த பாதியை கொடுத்து உண்ணும்படி சொல்கிறார்கள். அதான் விருந்து. நாம் ஒரு விருந்துக்கு சென்றோம் என்றால் எத்தனை வெரைட்டிஸ்கள் செய்து வைத்திருக்கிறார்கள்.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை மிக மகிழ்ச்சியோடு அருந்துகிறார்கள், உண்ணுகிறார்கள். முதியவர் கேட்டார், நீங்கள் குறைஷி குலத்தவரா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னார்கள். எப்படி கண்டுபிடித்தீர்கள்? குறைஷி குலத்திலே உள்ளவர்கள், குறைஷி குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான உணவு தான் உண்பார்கள். எளிமையான விருந்து கொடுத்தாலும் கூட அதை சந்தோஷமாக உண்பார்கள். நீங்கள் நான் உங்களுக்கு வகுந்து கொடுத்த அந்த ரொட்டியை இவ்வளோ ஆசையோடு பிரியத்தோடு சாப்பிட்டதை வைத்து நீங்கள் ஒரு குறைஷி என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னபோது, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் புனித மதீனாவிலிருந்து வந்திருக்கிறோம். மதீனாவில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியுமா? 4 இமாமுகளில் உள்ளவர்கள் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியுமே. ஹதீஸ் பேராசிரியர் ஆயிட்டு மஸ்ஜித் நபவியில் அவர்கள் தானே பேராசிரியராக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சில தகவல்களை சொல்லுங்களேன். சொன்னார்கள். அப்படியானால் நானும் மதீனா புறப்பட வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹினுடைய அந்த வகுப்பறையில் நானும் கல்வி பயில வேண்டும். எங்களிடத்தில் ஒரு ஒட்டகை இருக்கிறது. 10-15 பேர் நாங்கள் இங்கே வந்தோம். ஒருவர் இறந்து போய்விட்டார். அவருடைய ஒட்டகை காலியாகத்தான் இருக்கிறது, புறப்படுங்கள் என்று அழைத்து சென்று விட்டார்கள். சற்றேறக்குறைய 14 நாட்கள் பயணப்படுகிறார்கள் புனித மதீனாவை நோக்கி. அந்த 14 நாட்களையும் தினமும் ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, பயணங்களிலேயும் கூட எத்தனையோ பெரியார்களை நாம் பார்த்திருக்கிறோம். மினி குர்ஆன் வைத்திருப்பார்கள். மனப்பாடம் உள்ளவர்கள் மனப்பாடமாக ஓதுவார்கள். அதே சமயத்தில் குர்ஆனை பார்த்து ஓதும்போது கண்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறது. அது ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் பயணத்தில் அவர்கள் ஓதுகிறார்கள். அருமை சகோதரர்களே, வீட்டிலே குர்ஆன் வைத்திருக்கிறோம். குர்ஆன் பாதுகாப்பு செஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. ஆனால் வெறுமன குர்ஆனை வைத்திருந்தால் போதுமா? பீரோர்களில் அடுக்கி வைத்திருந்தால் போதுமா? முசல்லாக்களையும் குர்ஆன்களையும் தஸ்பீஹ் மணிகளையும் மார்க்க கிதாபுகளையும் அதை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? அன்பு சகோதரர்களே, பெரியவர்கள், வங்கத்தின் சிங்கம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யார் அந்த வங்கத்தின் சிங்கம்? யார் அந்த வங்கத்தின் சிங்கம்? அபுல் காசிம் ஃபசுல் ஹக் என்பவர் தான் வங்கத்தின் சிங்கம். 20ஆம் நூற்றாண்டிலே வங்காளதேசத்திலே அதிபராக இருந்தவர்கள் தான். மிகவும் பிரபலியமான ஒரு சம்பவம் தான் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. அவர்களுக்கு எதிரிகள் நிறைய உருவாகியிருந்தார்கள். அந்த நிலையில் தான் அவர்கள் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆளுமை மிக்கவர்கள், ஆதிக்கம் மிக்கவர்கள். வங்கத்தின் சிங்கம் அபுல் காசிம் ஃபசுல் ஹக் ரயில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அருமை சகோதரர்களே, ரயில் ஏறிவிட்டார்கள். குண்டு வெடிக்கிறது. ரயிலே குண்டு வெடிக்கிறது. பயங்கரமான குண்டு சப்தம். அதிலே வங்கத்தின் சிங்கம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி தீயாக பரவுகிறது. எல்லா பக்கமும் செய்தி பரவி பீதி அடைகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அறிவிப்பு கிடைக்கிறது. இன்று மாலை வங்க தேசத்தினுடைய பிரதானமான மைதானத்திலே ஃபசுல் ஹக் தோன்றி உங்கள் முன்னே உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள் என்கின்ற அறிவிப்பு வெளியாகிறது. அறிவிப்பு வெளியாக நான் கையோடு அவர்கள் தோன்றுகிறார்கள். ஃபசுல் ஹக் தோன்றுகிறார்கள். எல்லா மக்களும் பீதி அடைந்திருக்கிறீர்கள். நான் கொல்லப்பட்டு விட்டதாக. நான் கொல்லப்படவில்லை. என்னை காப்பாற்றியது குர்ஆன் தான். குர்ஆன் எப்படி என்னை காப்பாற்றியது? ஒவ்வொரு பயணத்தின் போதும் நான் அருள்மறை இறைமறையை கையிலே வைத்திருப்பேன். மினி குர்ஆன் வைத்திருப்பேன். பயண நேரங்கள் எப்படி அதை பயன்படுத்துவது? மணிக்கணக்கிலே சீட்டிலே அமர்ந்திருப்போம். சிரமமாக இருக்கும் அந்த பயண நேரத்தை பயன்படுத்துவது என்பது. இன்றைக்கு எதிலையோ கழித்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? மினி குர்ஆன் வைத்திருப்பேன். குர்ஆன் ஓதிக்கொண்டே போவேன். நேரம் போவது தெரியாது. எல்லை அடைகிற போது வெகு சீக்கிரமாக எல்லையை அடைந்து விட்டோமே என்று நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு நான் மெய்மறந்து விடுவேன் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதில்லை. அன்றைக்கு நான் குர்ஆனை எடுக்காமல் வந்துவிட்டேன். குர்ஆனை எடுக்காமல் ரயிலிலே ஏறிவிட்டேன். குர்ஆன் இல்லாமல் நான் எப்படி போவது? நான் ஓத வேண்டுமே, என்னுடைய நேரம் புண்ணியமாக பயன்பட வேண்டுமே. அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் நான் இறங்கிவிட்டேன். அல்லாஹ் அந்த குர்ஆன் மூலமாக என்னை காப்பாற்றி விட்டான், பாதுகாத்து விட்டான். சொன்னது யார்? வங்கதேசத்தின் அதிபர் கூறுகிறார். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, 20ஆம் அந்த நூற்றாண்டுகளிலே அவர் அதிபராக இருந்தவர் தான். சற்று யோசித்து பாருங்கள்.
குர்ஆன் நமக்கு முழு பாதுகாப்பாக இருக்கிறது. அதை நாம் ஓதி வர வேண்டும். பிரயாண காலங்களிலேயும் கூட ஒன்று ஓத வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். எப்போதெல்லாம் குர்ஆனை ஓத கேட்க வாய்ப்பு இருக்கிறதோ ஓத கேட்க வேண்டும். என்ன காரணம்? இந்த குர்ஆன் ஒன்றுதான் காலம் முழுவதும், நம்முடைய ஆயுள் முழுவதும் ஓதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனுடைய அந்த இனிய குரலை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் எந்த குரலும் நமக்கு இனியதாக தெரியாது. ஆனால் கையில் இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருந்தும் கூட அதை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். நாம் பார்க்கிறோம், மாற்று மதத்தை சார்ந்தவர் இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், எல்லோரிடத்திலுமே சில வேதங்கள் இருக்கின்றன. பகவத்கீதை போன்ற வேதங்கள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு அவர்கள் படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள்? குர்ஆனை ஓதுகின்ற அளவுக்கு அவர்கள் படிக்கிறார்களா? பைபிளை படிக்கிறார்களா? தௌராத்தை படிக்கிறார்களா? இல்லை. குர்ஆன் தான் அன்பான பெருமக்களை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான முறையில் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவர் ஹாஃபிஸ் ஆகிறார் என்றால் அவருக்கு 75 வயது ஆகிறது என்றால் ஒவ்வொரு வருஷம் அவர் புனித ரமதானிலே தொழ வைக்கிறார் என்றால் எத்தனை முறை அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். நூற்றுக்கணக்கான முறை அல்ல, ஆயிரக்கணக்கான முறையிலே அவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார். எனவே இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள தோதுவான ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த புனித ஷவ்வால் மாதம் இருக்கிறது. பேங்காங் சென்றிருந்தோம். அங்கே ஒரு இளைஞரை பார்த்தோம். நான் குர்ஆன் ஹிஃப்ஸ் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அங்கே ஹாஃபிஸுகளை பார்ப்பது என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது. யாரை பார்த்தாலும் நான் ஹாஃபிஸ் என்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் பலர் பேரும் இருக்கிறார்கள். என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டேன். 8 படித்திருக்கிறேன். நீ முழுமைப்படுத்தவில்லையா? 10th 12th எல்லாம் செல்லவில்லையா? இல்லை. நான் 10th சென்று விட்டேன் என்றால் அதற்கு பின்பு குர்ஆன் மனப்பாடம் பண்ண வராது. எனக்கு ஆசை இல்லாமல் போய்விடும். அடுத்து நான் காலேஜை நோக்கி நான் விரைய வேண்டும். இந்த வயதிலே நான் குர்ஆனை ஓதினால் தான் உண்டு. அந்த பையன் சொன்னதை நான் சொல்கிறேன். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எங்கே நீ ஓதுகிறாய்? பேங்காக்லேருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மதரசா இருக்கிறது. 250 பேர் அங்கே ஓதுகிறார்கள். குர்ஆன் மனப்பாடம் மட்டும்தான், சும்ராக்கள் எல்லாம் கிடையாது. அங்கே சௌரியம் எப்படி? 3 வேளையும் ரைஸ் தான், அரிசி உணவு தான், சூப்பு தருகிறார்கள். அது உனக்கு பொருத்தமாக இருக்கிறதா? நாங்கள் பொருத்தி கொள்கிறோம், அவ்வளவுதான். லீவில் வீட்டுக்கு வருகிற போது சுவையான உணவுகளை சாப்பிட்டுக் கொள்கிறோம். தங்கும் வசதி என்ன? ஒரே கூடம்தான். சாதாரணமான குடும்பத்தை சார்ந்த பையன் அல்ல, வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தை சார்ந்தவன் தான். அவன் பேச பேச நான் ஆசையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிரித்தவாறு சந்தோஷமாக பேசி கொண்டிருக்கிறான். எத்தனை மணி நேரம் நீ இங்கே இருந்து பயணிக்க வேண்டும்? சற்றேறக்குறைய 4 மணி நேரம். பேங்காக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் அந்த ஊரை தெரிந்திருப்பார்கள். மதரசா காட்டுக்குள்ளே இருக்கிறது. ஏதாவது ஒரு தீனிகள் வாங்கி சாப்பிட வேண்டும் என்றால் பல மைல் தூரம் வர வேண்டும். ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டால் என்ன பண்ணுவாய்? என்ன பண்ண முடியும்? கொண்டு சென்றதை சாப்பிட்டு விட்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஹாஃபிஸ் ஆகுவதற்கு அவர்களுடைய ஆசையை பார்த்தீர்களா? நம்மிடத்தில் இந்த ஆசை இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிஸாக்கி அவர்களுக்கு அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். பல ஊர்களில் இப்படி ஹாஃபிஸ் ஆக்குகிறார்கள். குர்ஆனில் இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பயன்கள் இருக்கிறது. ஓதுவது, ஓதி காட்டுவது, அதனுடைய மீனிங், பொருளை படிப்பது, படித்து கொடுப்பது, சிந்திப்பது, ஆய்வு செய்வது. திலாவத்து மட்டுமல்ல, வெறுமன திலாவத்தோடு நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது. திலாவத்திற்கு நிறைய பரக்கத்து இருக்கிறது, சந்தேகம் இல்லை. ஆனால் அத்தோடு தத்தப்புரு வேண்டும். தத்தப்புருல் குர்ஆன் என்று ஒரு மதரசாவே இருக்கிறது. அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, அதில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. முன்னோர்கள் எல்லாம் எப்படி தங்களுடைய காலத்தை பயன்படுத்தினார்கள்? குர்ஆனை ஓதி ஓதி தான் பயன்படுத்தினார்கள். அந்த காலம் மாறிவிட்டது, கோலமும் மாறிவிட்டது. நீங்கள் உங்களுடைய நேரங்களை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? வீட்டிற்கு சென்றால் குர்ஆன் ஓதுவோம், நேரம் போய்விடும் என்று சொல்வார்கள். வீட்டுக்கு வீடு குர்ஆன். இன்றைக்கு என்ன குர்ஆன் ஓதுகிறார்களா? எப்படி அவருடைய நேரம் கடந்து கொண்டிருக்கிறது?
முன்னாலே வாழ்ந்தவர்கள் அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்திருந்தார்கள், விளங்கியிருந்தார்கள், அதை ஒரு பொக்கிஷமாக நம்பினார்கள். எனவே குர்ஆன் ஓதுவதன் மூலமாக தங்களுடைய வெறுமையை அவர்கள் மிக பிரயோஜனமாக பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்மால் பயன்படுத்த முடியாது என்பதல்ல. என்ன காரணம்? அதனுடைய மகத்துவமே தனி. எல்லா வகையான விளக்கங்களும் வியாக்கியானங்களும் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு உண்டான எல்லா தீர்வுகளும் இறைமறையிலே, அருள்மறையிலே இருக்கிறது. வேறு எந்த நூலையும் நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் படித்துவிட்டு, ஸ்கூல் புஸ்தகங்கள், காலேஜ் புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டு குர்ஆனை மட்டும் நாம் கண்டுக்கிடாமல் இருந்தோம் என்றால் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே சில ஏடுகள் இருந்தன. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது என்ன ஏடுகள்? தௌராத் சம்பந்தப்பட்ட ஏடுகள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டு சொன்னார்கள், மூசா நபி உயிரோடு இருந்தாலும் கூட என்னைத்தான் அவர் பின்பற்றுவார், தௌராத்தை பின்பற்ற மாட்டார் என்று சொன்னார்கள். லவ்கான மூசா ஹையன் மா வசியஹு இல்லத்திபாய் என்று சொன்னார்கள். என்னைத்தான் பின்பற்றுவார். குர்ஆனிலே உங்களுக்கு தேவையான எல்லா விளக்கங்களும் தீர்வுகளும் இருக்கிற போது நீங்கள் தௌராத்தை படிக்க வேண்டிய தேவை என்ன? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே இந்த புனித ஷப்பான் மாதம் இருக்கிறதே குர்ஆனோடு நம்மை சம்பந்தப்படுத்துகின்ற, நம்மை நெருக்கமாக்குகின்ற ஒரு அருமையான மாதம். அந்த அடிப்படையில் தான் மதரசாக்கள் துவங்கியவாறு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். நாம் ஓதினோமோ இல்லையோ, இப்போது ஓதிக்கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, வருங்கால தலைமுறையாவது அந்த குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய கயிறாக இருக்கிறது. விண்ணிலிருந்து மண் வரை அந்த கயிறு இறங்கி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளும் காலமெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே. நம்முடைய இந்திய அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் பற்றி நிறைய பேசுவார்கள், சில பேர் விமர்சிக்கவும் செய்வார்கள். அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நன்கு கவனியுங்கள், அவர் இறந்ததற்கு பின்பு, இறப்புக்கு முன்னாடி அவர் செய்த பயணம் என்ன பயணம்? சிம்லாவுக்கு சென்ற பயணம். சிம்லாவுக்கு சென்று திரும்பியதற்கு பின்னாலே அவர் இறக்கிறார். இறந்த பின்பு அப்போது அவர் கொண்டு சென்ற அந்த பொருள்களெல்லாம் இன்றைக்கு ராமேஸ்வரத்திலே பேக்கரும்பில் என்கின்ற அந்த ஊரிலே பார்வைக்கு கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன இருக்கிறது தெரியுமா? அவர் கொண்டு சென்ற அந்த பொருள்களிலே என்ன பொருள்கள் இருந்தது தெரியுமா? மினி குர்ஆன் இருந்தது, அவர் தொழுத முசல்லா இருந்தது. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட போகிறார்கள், குர்ஆனை பார்த்து வியக்கிறார்கள், அந்த முசல்லாவை பார்த்து வியக்கிறார்கள். நாம் வெளித்தோற்றத்தை தான் பார்த்தோம். ஒரு ராஷ்டிரபதிங்கிற முறையில் அவர் எல்லா நாடுகளுக்கும் சென்றார், அவர் ஒரு அணு விஞ்ஞானி என்கின்ற அந்த வெளித்தோற்றத்தை தான் பார்த்தோம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். ஃபஸ்ல் ஹக் என்கின்ற ஒரு ஆட்சியாளரால் குர்ஆனுக்கு இவ்வளவு மதிப்பு தர முடிகிறது என்றால், நமது நாட்டின் ராஷ்டிரபதிக்கு ஒரு குர்ஆனுக்கு இவ்வளவு மதிப்பு தர முடிகிறது என்றால், நாம் என்ன? குர்ஆனோடு நமக்கு நெருக்கம் வேண்டாமா அன்பான பெருமக்களே? எங்கே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அங்கு மலக்குமார்கள் குழுமுகிறார்கள். இது நாம் தெரிந்த ஒரு விஷயம். மலக்குமார்கள் ஏன் குழுமுகிறார்கள்? காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். மலக்குமார்கள் ஏன் குழுமுகிறார்கள்? காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். மலக்குமார்கள் ஏன் குழுமுகிறார்கள் என்றால், நமக்கு பரக்கத்து ரஹ்மத்தை கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல, குர்ஆனை கேட்க. ஏன் அவர்கள் குர்ஆனை கேட்க வேண்டும்? அவர்கள் குர்ஆன் ஓத மாட்டார்கள், மனிதர்கள் தான் குர்ஆன் ஓதுவார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மலக்குமார்கள் குர்ஆன் ஓதியதாக நீங்கள் எந்த உலமாக்கடத்திலேயாவது கேட்டிருக்கிறீர்களா? எந்த மார்க்க நூல்களையாவது படித்திருக்கிறீர்களா? ஒரு இறை இல்லத்திலே வைத்து மலக்குமார்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதினார்கள் என்றால், யார் ஓதுகிறார்களோ அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது, இறைவனின் அருள் சூழ்கிறது மற்றும் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்ற ஹதீஸை நாம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் சூழ்வதற்கு என்ன காரணம்? நாம் குர்ஆன் ஓதுவதை அவர்கள் கேட்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருந்தவாறு சப்தமிட்டு ஓதினோம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பரவசமாக இருக்கிறது. ஆனால் ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்காக, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குமார்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு மலக்கு மட்டும்தான் குர்ஆன் ஓதக்கூடியவராக இருந்தார். அவர்தான் ஜபரீல் அலைஹிஸ்ஸலாம். காரணம், அவர்கள் தானே வஹியை கொண்டு வந்தார்கள்.
பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவருக்கொருவர் குர்ஆன் ஓதிக்கொள்வார் என்று நாம் கேட்கிறோமா இல்லையா? புனித ரமதான் மாதத்திலே கேட்டோமா இல்லையா? புனித மஸ்ஜித் நபவியிலே பாபு ஜபரையில் கேட்டு என்று ஒரு கேட் இருக்கிறது. அந்த கேட்டு வழியாகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே புகுந்து பிரவேசித்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்டு பூராவும் இறங்கிய இறை மறை வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள் என்று. இறுதியாக சொல்வது என்றால் குர்ஆன் ஓதுகின்ற வாய்கள் மணக்கும், அதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. ஹப்ஸுக்கராத் என்று சொல்வார்கள். நம்முடைய மதரசாவிலே கூட ஹப்ஸுக்கராத் ஓதிய ஒரு ஹாஃபிஸை நாம் சேர்த்திருக்கிறோம். ஹப்ஸ் இப்னு ஆசிம், அவருடைய தந்தை ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் ஓதினார்கள் என்றால் வாய் மணக்கும். நண்பர்கள் கேட்டார்கள், ஏதாவது ஏலக்காய் ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் ஓதுகிறீர்களா? அதான் வாய் வாசனையாக இருக்கிறதே. அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பார்கள். பின்பு நண்பர்கள் வற்புறுத்தி கேட்டதற்கு காரணம் சொன்னார்களாம். ஒரு முறை கனவிலே நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன், மனாமிலே ஓதிக்கொண்டிருந்தேன். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்கள். தோன்றி என்னுடைய உதட்டை முத்தமிட்டார்கள். உதட்டை முத்தமிட்டதற்கு பின்னாலே நான் கண் விழித்து எப்போதெல்லாம் குர்ஆன் ஓதுகிறேனோ என்னுடைய வாயிலிருந்து வாசனை வருகிறது என்றார்கள். ஹப்ஸ் இப்னு ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி குர்ஆன் ஓதி பாருங்கள், இந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாய் வாடையே அகன்றுவிடும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனுக்கு இவ்வளோ பெரிய பரக்கத்துக்கு நன்மைகள் இருக்கிறது. எனவே நாமும் ஓத வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் ஓத செய்ய வேண்டும். மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியில் நேற்றைய தினத்திலிருந்து அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காலையில் 9:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் பாடம் தொடங்குகிறார்கள். துஆ செய்யுங்கள். நல்ல சாலிகான மாணவர்கள் வந்து சேர்ந்து நம்ம எல்லோருடைய துஆ பரக்கத்தோடு ஒத்துழைப்போடு மிஸ்பாஹுல் ஹுதா சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு தாங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். வல்லாஹ் ரஹ்மான் நம்முடைய இன்றைய நாளை சிறப்புமிக்க நாளாக, ஹைர் பரக்கத்துள்ள நாளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.